So, good evening to all. நான் உங்க ப்ரொஃபசர் ஃப்ரம் த டார்க் ஹெவன். ஸோ வாங்க ஒரு ப்ரீஃப் அனாலிசிஸ் பேங்க் நிஃப்டியை பற்றி பார்க்கலாம். ஸோ உங்கள் முன்னாடி இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட 5 மினிட்ஸ் சார்ட். ஸோ நாளைக்கு ஃப்ரைடே பேங்க் நிஃப்டியோட மூவ் எப்படி இருக்க போகுதுன்னு. ஸோ முக்கியமான லெவல் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. இந்த லெவல் 46 492 495 46 994 வச்சுக்கோங்களேன். அதாவது 47,000 வச்சுக்கோங்க. ஸோ 47,000க்கு மேலே போனால் மட்டும்தான் நான் பியூர் அண்ட் பியூர் கால் சைட் போவேன். கிளியராக சொல்லிட்டேன். ஸோ நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுற மூவ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு கேப் டவுன். நான் கேப் டவுன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகே ரைட். ஸோ கேப் டவுன் வந்துருச்சுன்னா மார்க்கெட் உடனே வந்து அப்சைட் போயிடாது. போச்சுன்னா இந்த ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, இதோட ஹை இந்த ரேஞ்சு இங்கே பாருங்கள் எவ்வளோ நேரம் ப்ரைஸ் ஆக்ஷன் இருந்திருக்கு. ஸோ இந்த ரேஞ்சோட 710ல் ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும். கேப் டவுன் இருந்துச்சுன்னா 710ல் ரெசிஸ்டன்ஸ் எடுக்குதா பாருங்க, நல்லா பாருங்க. கேப் டவுன்ல வந்து 700ல் ரெசிஸ்டன்ஸ் எடுக்குதான்னு பாருங்க. ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சுன்னா மார்க்கெட் இங்க இருந்து கீழே வரும். கீழே வந்தா முதல் டார்கெட்டா உங்களுக்கு 46,563 வந்துடும். ஓகே 46,563 வந்துடும். அண்ட் செகண்ட் டார்கெட் இந்த லெவல் 46,514 அண்ட் தேர்ட் டார்கெட் 46,447. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னன்னா மார்க்கெட் நாளைக்கு கேப் டவுன் எடுத்துட்டு இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா, நல்லா பாருங்க, இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா உங்களுக்கு மார்க்கெட் அப்சைட் போகும். ரைட். ஸோ அப்சைட் போச்சுன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக நீங்கள் வந்து 46,913 அண்ட் 46,939 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நாளைக்கு போகும். நல்லா பார்த்துக்கோங்க, கிளியராக சொல்லிட்டேன். இதுக்கு மேலே போனால் தான் பியூர் சிஇ போகும்னு. அதே மாதிரி புட்டு இதுக்கு மேலே கிளியராக போகும் பாருங்க. ஓகே ரைட். இதுக்கு கீழே போச்சுன்னா புட் சைடு போயிடும். இதுக்கு கீழே 46,447 போச்சுன்னா பியூர் அண்ட் பியூர் புட் சைடு போயிடும். இங்கே சஸ்டெயின் ஆகும். இந்த பிரேக் ஆகி இங்கே சஸ்டெயின் ஆகிடுச்சா உடச்சிட்டு நேராக 310 கூட வந்துடும். ஓகே 310 கன்ஃபார்மாக வந்துடும் உடைச்சதுன்னா. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, திரும்ப சொல்கிறேன். மார்க்கெட் சப்போஸ் கேப் அப் எடுத்துச்சுன்னா, நல்லா பாருங்க, கேப் அப் எடுத்துச்சுன்னா மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னு பாருங்க. இந்த லெவல் இருக்கு பார்த்தீங்களா 91939ல் வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த 685, அதுக்கப்புறம் இந்த 656, ஈவன் உங்களுக்கு இந்த டார்கெட் 566 கொண்டு வந்துடும் டார்கெட்ஸ் கேப் அப் எடுத்துச்சுன்னா. சப்போஸ் கேப் டவுன் எடுத்துச்சுன்னா முக்கியமான லெவல் பாருங்க. நான் கேப் டவுன்ல ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு. இதுக்கு மேல போய் இங்க சஸ்டெயின் ஆச்சுன்னா தான் கால் சைட் போகணும். இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருச்சுன்னா மார்க்கெட் புட் சைடு வந்துடும். ரொம்ப பெரிய கேப் டவுன் எடுத்துச்சுன்னா நல்லா பாருங்க, இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துச்சுன்னா டெஃபினட்டா மார்க்கெட் மேல போகும். சப்போஸ் கேப் டவுன் எடுத்து இதுக்கு கீழே பிரேக் ஆயிடுச்சுன்னா புட் சைடு வந்துடும். பாசிபிலிட்டி நிறைய சொல்றேன், நீங்க நினைக்காதீங்க. சிம்பிள் லாஜிக். கேப் டவுன் எடுத்துச்சுன்னா ஃபோக்கஸ் பண்ணுங்க கால் சைடுக்கு. கால் சைடு போச்சுன்னா எது போகும் இந்த டார்கெட்ஸ் எல்லாம் நான் போன்ற லெவல்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துடும். லெவல்ஸ் பார்த்துக்கோங்க, ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அதே கேப் டவுன் இதுக்கு கீழே பிரேக் ஆயிடுச்சுன்னா, இதுக்கு கீழே உடஞ்சி சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த டார்கெட் 310 வரைக்கும் கூட வந்துடும். வேலை முடிஞ்சிச்சு. கேப் அப் எடுத்துச்சுன்னா இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுக்குதான் பாருங்க. ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சுன்னா மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா இந்த சொன்ன லெவல்ஸ், இதே லெவல்ஸ்ல உங்களுக்கு டார்கெட் கிடைச்சிடும். ஏன்னா இந்த லெவல்ஸ்ல பியூர் அண்ட் பியூர் பிரைஸ் ஆக்ஷன் இருக்குது. இந்த லெவல்ஸ் தான் பிக் பிளேயர் எஃப்ஐடிஎஸ் அவங்க ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஸோ ஹவு இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும். அண்ட் இதெல்லாம் நம்ம கிளாஸஸ்ல நம்ம கற்றுக் கொடுப்போம். அதே மாதிரி மேலே போகும் கீழே வரும். ஸோ கேப் டவுன் எடுத்துச்சுன்னா நல்லா பாருங்க, இந்த இடத்த சப்போர்ட் எடுத்துச்சுன்னா அழகா மேலே போகும். இந்த பாக்ஸ்குள்ளே டான்ஸ் ஆடுதுன்னா எதுவுமே பண்ணாதீங்க. பாக்ஸை விட்டு வெளியே வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கால் சைட் போங்க. பாக்ஸ்குள்ள போயிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு கீழே சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னு வைங்க, புட் சைட் போயிருங்க. அவ்வளோதான். ஸோ கேப் டவுன் கால் சைட், புட் சைட். கேப் அப் ரெசிஸ்டன்ஸ் புட் சைட்,
அதுக்கப்புறம் நல்லா பாருங்க. இந்த 47,000 மேல போனா தான் கால் சைடு. ஓகே. ஸோ இது வந்து நான் நார்மல் 5 மினிட்ஸ் கேண்டில்ல போட்டிருக்கேன். ஸோ என்னோட ரெங்கோ என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். நான் நார்மலா ரெங்கோ ட்ரேடர். ஓகே ஃபைன். வெரி குட். நைஸ். ஸோ ரெங்கோவும் அதுதான் சொல்லுது. மை ஸ்பெஷல் ரெங்கோ. ரெங்கோ கிளியர் கட்டா அதான் சொல்லுது. ஸோ ஆல்ரெடி எனக்கு வந்து ஒரு நல்ல டவுன் சைட் மொமெண்டம் வந்திருக்கு. ஸோ கேப் அப்பே எடுத்து எனக்கு இது எதிர்பார்க்காதுன்னா கேப் டவுன் எடுத்து இந்த இடம் இந்த லெவல் என்ன பண்ணுதுன்னு பார்க்க போகிறோம். ரெங்கோவில் இந்த லெவல். ஸோ இந்த லெவலில் மார்க்கெட் டான்ஸ் ஆட திரும்ப பிரேக் ஆயிடுச்சுன்னா டெஃபினட்டாக எனக்கு ரெங்கோ பொறுத்த வரைக்கும் இந்த லெவல் வந்துடும். கிளியர் கட்டாக நான் போட்டிருக்கேன். ஸோ கால் எப்போ போகும்னா பாருங்க, கால் கிளியராக சொல்லியிருக்கேன். இதுக்கு மேலே போனால் தான் கால் போகும். அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்க. மார்க்கெட் இப்படி மேலே போகுது, ஒரு புல் பேக், திரும்ப மேலே போயிருக்கு, ஒரு புல் பேக், திரும்ப மேலே போகும். இந்த இடத்துல ஒரு புல் பேக் எடுத்துட்டு போயிடும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன ஃபார்ம் ஆயிருக்கு, ஒரு லோ, ஹையர் லோஸ், ஓகே. ட்ரெண்ட் லைன் ப்ரேயரா? ஓகே, உங்களுக்கு நான் ட்ரெண்ட் லைன் போட்டு காமிச்சேன். அதனால தான் சொல்கிறேன், இதை பிரேக் ஆகி நாளைக்கு கேப் டவுன் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் இந்த லெவலில் வருது, அட்லீஸ்ட் இந்த லெவல்லையாவது சஸ்டெயின் ஆகிட்டு மேலே போகணும். அப்படி இந்த லெவலில் சஸ்டெயின் ஆகி மார்க்கெட் மேலே போகலை, இங்கேயே டான்ஸ் ஆடிட்டு இது கீழே விழுந்துருச்சுன்னா உங்களுக்கு இந்த டார்கெட் வரும். நார்மலாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து மார்க்கெட் கேப் டவுன் ஆகிட்டு இந்த லெவலில் சஸ்டெயின் ஆகிட்டு திரும்ப மேலே போகணும். ஆனால் இதுக்கு கீழே உடஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக சொல்கிறேன், இந்த டார்கெட் வந்துடும் 46,310. ஈவன் சொல்கிறேன் பாருங்க, 45 எவ்வளோ பெரிய டார்கெட் கொடுக்குது பாருங்க, 45,822 கூட வந்துடும். என்ன சொல்கிறீங்க? எப்படி? ரைட்? ஏன்னா இதை பார்த்து எத்தனை பேர் நீங்கள் ட்ரேட் எடுத்திருப்பீங்க? இதை பார்த்துட்டு அப் சைடில் போகுது அப்படின்னு சொல்லி நாளைக்கு நிறைய பேர் காலை என்ன சொல்லியிருப்பாங்க, பையிங் பொசிஷன் எடுத்திருப்பீங்க. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சைக்காலஜிஸ் இருக்கு. அந்த சைக்காலஜி எல்லாம் உங்களுக்கு போக போக தெரியும். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் நான் ட்ரெண்ட் லைன்லாம் போட்டு பண்ணுறதில்ல. ஐ ஜஸ்ட் சிம்பிளி யூஸ் ஒன்லி மை ஸ்ட்ராட்டஜிஸ், the 2 FIDA strategies. So I'm taking it out. I use my 30 seconds. So 30 seconds நான் ட்ரேட் எடுப்பேன். உடனே நீங்கள் யோசிப்பீங்க, சார் ரெங்கோல் எப்படி சார் 30 செகண்ட்லாம் ட்ரேட் எடுப்பீங்க? உங்களுக்கு வருது சார், எனக்கு வராது. ஸோ இது பெய்ட் வெர்ஷன் சார். ஸோ இதெல்லாம் வந்து 1 மினிட் மேலே உங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரோக்கரில் 1 மினிட்டுக்கு கிடைக்கும். இங்கே வந்து 30 செகண்ட்ஸில் கூட நான் ட்ரேட் எடுக்க முடியும். ஸோ ரெங்கோவில் நான் எடுக்கிறது 30 செகண்ட்ஸ். ஓப்பனாகவே சொல்லிடுறேன், என்ன பெரிய விஷயம், கற்றுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஐ யூஸ் டு டேக் ட்ரேட் ஆன் 30 செகண்ட்ஸ். ஓகே ரைட். ஓகே. ஸோ உடனே நீங்கள் கேட்பீங்க, சார் இது என்ன சார் 75 புரிஞ்சவங்க இதை யூஸ் பண்ணி கூட நாளைக்கு ட்ரேட் பண்ணுங்க. புரியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு ரெங்கோவை ட்ரேட் பண்ணாதீங்க, நார்மல் கேண்டில் ஸ்டிக் வாங்க. அதிலே நிறைய விஷயம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன், அதை பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. That's all about my view of Bank Nifty for tomorrow. பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவோட கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராமோட லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ நேற்று நீங்கள் யாரெல்லாம் வீடியோ பார்த்துருப்பீங்களோ, ஷார்ட்ஸ் யார் பார்த்துருப்பீங்களோ, கண்டிப்பாக உங்களுக்கு 200 பாயிண்ட்ஸ் மினிமம் நான் கொடுத்துருக்கேன். சொன்ன லெவல்லேருந்து மேலே போச்சுன்னா நான் பியூர் அண்ட் பியூர் கால் போங்கன்னு சொல்லியிருந்தேன். 200-250 பாயிண்ட் நான் இன்னைக்கு மார்னிங்லேயே கொடுத்தேன். உலகமே டவுன் சைடுன்னு சொல்லிட்டு இருந்த டைமில் கேப் அப்புன்னு கொடுத்து அங்கேருந்து மேலே கொடுத்து அந்த பாக்ஸுக்கு மேலே போனாலும் இவ்வளோ பாயிண்ட் கொடுக்கணும். அக்யூரேட் பாயிண்ட்டாக கொடுத்துருக்கேன். ஐ ஹோப் உங்களுக்கு வந்து இந்த விஷயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ என்னைக்கு இந்த மாதிரி உங்களுக்கு லென்த்தியாக வீடியோ வரலையோ அன்றைக்கி ஒரு தடவை ஷார்ட்ஸும் பார்த்துருங்க. ஷார்ட்ஸில் மேபி நான் கொஞ்சம் சிம்பிளாக சொல்லியிருப்பேன். ஸோ தயவு செஞ்சு ஷார்ட்ஸையும் பாருங்கள், லென்த்தி வீடியோவும் பாருங்கள். சம்டைம்ஸ் ஷார்ட்ஸ் மட்டும் இருக்கும், சம்டைம்ஸ் லென்த்தி வீடியோ மட்டும் இருக்கும். ஸோ லென்த்தியாக நான் ஏன் போடுறேன்னா ட்ராப் ஆகிடாதீங்க மார்க்கெட்டில் கால் சைடு போய். ஓகே, ரெங்கோவும் அதான் சொல்லுது பாருங்கள், எப்போ போகணும், இதுக்கு வந்து எப்போ இது பிரேக் அவுட் ஆகி இந்த ஹையை பிரேக் ஆகி போகும்போது தான் நீங்கள் கால் சைட் போகணும். தட் இஸ் ஆல் 47,000.
அதே தான் நான் கேண்டில் ஸ்டிக்லயும் உங்களுக்கு சொல்லி புரிய வச்சேன். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த அனாலிசிஸ் கொஞ்சம் லென்த்தியா இருந்தாலும் நல்லா புரிஞ்சிருக்கும். ஓகே? ஸோ ப்ளீஸ் சேஃபா ட்ரேட் பண்ணுங்க. நாளைக்கு ஃப்ரைடே. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒரு கேப் டவுன். ஓகே. ஸோ வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தால், queries இருந்தால் நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து அதை சால்வ் பண்ணுறேன். ஸோ மேபி நெக்ஸ்ட் வீக்கில் உங்கள் எல்லாரோட டவுட்ஸை ஒரு நாள் உட்காந்து நான் கிளியர் பண்ணலான்னு இருக்கேன். ஜஸ்ட் சிம்பிள் டவுட்ஸ் அதர் தேன் கோர்ஸை தவிர ஒரு பேசிக் டவுட்ஸ் என்ன இருக்கோ நான் ஆன்லைனில் வரேன். ஸோ மேபி ஆன் நெக்ஸ்ட் வீக் ஒரு சாட்டர்டேஸ் ஆர் சண்டேஸில் பார்ப்போம். ஸோ நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். அந்த இடத்துல நான் லிங்கை கொடுப்பேன். யாரெல்லாம் வந்து உங்களோட பேசிக் டவுட்ஸ் ஆஃப் ப்ரைஸ் ஆக்ஷன், பேசிக் டவுட்ஸ், அதுக்கெல்லாம் சார்ஜெலாம் கிடையாது. ஜஸ்ட் பேசிக் டவுட்ஸ் நீங்கள் கிளியர் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். அப்படியே சார்ஜ் இருந்தால் கூட அதிகமாகலாம் இருக்காது. ஹார்ட்லி ஒரு ஜஸ்ட் 100 or 200 rupees தான் இருக்கும். நீங்கள் வாங்க, அங்கே உங்களோட பேசிக் டவுட்ஸை நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். அழகாக இருக்கும். நான் சொல்லி ஒன்று மட்டும் புரிய வைக்கிறேன். நான் சொல்லி உங்களுக்கு புரிய வைக்க முடியலன்னா மார்க்கெட் யார் சொன்னாலும் புரியாது. அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. உங்களை எப்படிலாம் ட்ராப் பண்ணுறாங்க, எப்படிலாம் கன்ஃபியூஸ் பண்ணுறாங்கன்றத நான் டெஃபினட்டாக நான் சொல்லி தருவேன். நிறைய விஷயம் கற்றுப்பீங்க. லைவான நான் உங்களுக்கு சார்ட்லேயும் போட்டு காட்டுவேன். அண்ட் நீங்கள் நினைக்கிற மாதிரி மார்க்கெட் ரொம்ப காம்ப்ளெக்ஸ் கிடையாது. பலூன் மாதிரி தான். பலூனை ஊதி பெருசாக்குவாங்க. ஒரு 10 ரூபா பேக்கெட்டில் 50 பலூன் வந்துடும். ஒரு சின்னோண்டு பேக்கெட்டில் நீங்கள் பேக்கெட்டில் கூட வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க 50 பலூனை. ஆனால் அந்த பலூன் அப்படியே ஊதி பெருசாங்கன்னு ஒரு வீடே தேவைப்படும். அவ்வளோ ஃபுல்லாயிரும், வீடு ஃபுல்லாயிரும். அந்த மாதிரி தான் மார்க்கெட்டும். வெரி சிம்பிள். யாருமே பெரிய பெரிய இண்டிகேட்டர்ஸ், பெரிய 10-20 இண்டிகேட்டர்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க தயவு செஞ்சு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை ஜாயின் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் குரூப்பை ஜாயின் பண்ணி நான் உங்களுக்கு அங்கே போஸ்ட் பண்ணுறேன் எப்போ வரலாம், இன்னைக்கு நான் வருவேன் அப்படின்னு. ஸோ அன்னைக்கு நீங்களாம் ஜாயின் பண்ணுங்கள். டெஃபினட்டாக நம்ம ப்ரோ ஸ்டூடெண்ட்ஸோட உங்களுக்கு இன்ட்ராக்ஷன் பண்ண வாய்ப்பும் கிடைக்கும். உங்களோட கொஸ்டின் நான் ரிப்ளை பண்ண அவசியம் இல்லை, அவங்களே ரிப்ளை பண்ணுவாங்க. ரைட்? அண்ட் தேங்க்யூ. அண்ட் யாரெல்லாம் இவ்வளோ வீடியோ லென்த்தியாக பார்க்க டைம் இல்லையோ, முடிஞ்ச வரைக்கும் நான் ஷார்ட்ஸும் போடுறேன். அதை 1 minute பாருங்கள். அது புரிஞ்சால் ஓகே, அப்படி புரியலன்னா இந்த வீடியோ பாருங்கள். ஓகே? ஸோ பாய் அண்ட் see you tomorrow with a new analysis. Thank you.